வணக்கம். அன்புக்கு பஞ்சமில்லை. என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவருடைய அன்புக்கு பஞ்சமே இல்லை. இவங்களுக்கு அவங்களுக்குன்னு இல்லாமல் எல்லோருக்கும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் அவர். அதே போலத்தான் அவருடைய குடும்பத்தார் மொத்த பேருமே அப்படி அன்புக்கு பஞ்சமே இல்லாமல் வழங்கி கொண்டிருப்பவர்கள். பாலகுமாரன் சாருடைய பையன் சூர்யா பாலகுமாரன் இன்னைக்கு ஒரு இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கிறான். சின்ன வயசுலேருந்தே எனக்கு சூர்யாவை தெரியுங்கிறதுனால இந்த வீடியோவில் சூர்யாவை அவன் இவன் அப்படின்னு பேசினாக்க நீங்கள் தவறாக எடுத்துக்க வேண்டாம். அப்படி சூர்யா அவர்கள் இப்படி பேசினாரு அப்படி இப்படின்னு சொன்னாக்க அது ஒரு பொய்யா இருக்கும். அப்படிங்கிறதுனால சூர்யா அப்படிங்கிற என்னுடைய அன்பு சகோதரனை நான் அவன் இவன்னு பேசுகிறேன், தவறாக எடுத்துக்காதீங்க. சூர்யா அடிக்கடி நானும் சூர்யாவும் பேசிக்கிறது உண்டு, சந்திக்கிறது உண்டு. அப்படி சந்திக்கிற தருணங்களில் சில விஷயங்கள் பேசிக்கிறது உண்டு. அப்படி சூர்யாவுக்கும் எனக்குமான உறவுங்கிறது கிட்டத்தட்ட பாலகுமாரன் சாருக்கும் எனக்குமான உறவு எப்படி இருக்குதோ அது மாதிரி எனக்கும் சூர்யாவுக்கும் அப்படி ஒரு நட்பு உண்டு. அப்படித்தான் ஒரு நாள் சூர்யா எனக்கு ஃபோன் பண்ணி, சில மாதங்களுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி, அண்ணா இது மாதிரி கோயிலுக்கு போகிறோம், இந்த மாதிரி இந்தந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சில கோயில்களை சூர்யா சொல்கிறான். அந்தந்த கோயில்களுக்கு தரிசனத்துக்கு யார் யாரெல்லாம் ஏற்பாடு பண்ணி தர முடியுமோ, ராமேஸ்வரம்லேருந்து மதுரையிலேருந்துன்னு பல கோவில்களுக்கு அது மாதிரி நான் சொல்கிறேன். நான் ரூட்டு சொல்கிறேன், இப்படிலேருந்து இப்படி போனாக்கா இது மாதிரி அப்படின்லாம் சொல்கிறேன் நான். எனக்கு அது மட்டும்தான் அவன் கேட்டான், அதை நான் சொல்கிறேன். அங்கே நான் ஆட்களை நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அவன்கிட்ட நம்பரை கொடுக்குறேன். அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன். அவங்க இதெல்லாமே முன்னெடுத்து செய்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு நாள் அந்த 6 நாள் பயணங்கள், 4 நாள் பயணம்னு நினைக்கிறேன், அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் எனக்கு அப்போ ஃபோன் பண்ணி, அண்ணா ரொம்ப சந்தோஷம்ண்ணா, ரொம்ப மனசுக்கு நிறைவுண்ணா, நல்ல தரிசனம் கிடச்சிது, அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் எந்த விதமாக போனோமோ அதன்படியே நாங்கள் போனோம், தனுஷ்கோடி வரைக்கும் போனது எல்லாமே எங்களுக்கு அவ்வளவு ஒரு மனசுக்கு நிறைவை கொடுத்துச்சுண்ணா அப்படின்னு சூர்யா சொன்னான். ஒரு நிமிஷம் சோனியா பேசுகிறா அப்படின்னா. சுகன்யான்றது சூர்யாவுடைய மனைவி. அவ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு சகோதரி. சுகன்யா பேசுனா, அண்ணா வணக்கண்ணா, அண்ணா அவ்வளவு சந்தோஷம்ண்ணா எங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளும் நெகிழ்ந்து போய் சொன்னா. இன்னும் கூடுதலாக அவள் எப்படி இந்த ஆன்மீகத்துக்குள்ளார, எப்படி பக்திக்குள்ளார அவள் இறங்கியிருக்கிறா, அந்த பாலகுமாரன் சாருடைய குடும்பத்துக்கு வந்த மருமகள் எப்படி இந்த ஆன்மீகத்துக்குள்ளார அவள் உள்வாங்கிக்கிட்டு இறங்கியிருக்கிறா அப்படிங்கிறத அவளுடைய பேச்சின் மூலமாக, வார்த்தைகளின் மூலமாக தெரிஞ்சு நான் ரொம்ப சிலிர்ப்பாக சந்தோஷமாக இருந்தது எனக்கு. இப்படி பேசுறதெல்லாம் பாலகுமாரன் சார் கேட்டிருக்கணுமே அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் ஊர்லேருந்து அண்ணாவும் அண்ணியும்லாம் வந்துருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தான்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தா. அப்படியாம்மா, எங்கே இருக்காங்க அண்ணன், எந்த ஊரில் அப்படின்னு? அமெரிக்காவில் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அடுத்தாப்புல ஒரு 20 நாட்கள் கழித்து பாலகுமாரன் சார் வீட்டு விழா ஒன்று. அந்த விழாவுக்கு நானும் கிருத்தியாவும் போயிருக்கோம். இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சூர்யா என்கிட்ட கேட்டால் அது எனக்கு பாலகுமாரன் சார் கொடுக்குற ஒரு உத்தரவு, பாலகுமாரன் சார் சொல்கிற ஒரு கட்டளை. சூர்யா எனக்கு சின்ன பையன்தான், என்னுடைய சகோதரன் தான், என் குழந்தை மாதிரி தான். அப்படின்னாலும் கூட பாலகுமாரன் சார் வீட்டிலேருந்து ஒரு வார்த்தை வந்ததுன்னா அது எனக்கு ஒரு கட்டளை, ஒரு அசரீரி வாக்கு. அப்படித்தான் நான் எடுத்துக்கோனேன். ஆனால் நல்லா தரிசனம் பண்ணிட்டோம், நல்லபடியாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம்னு ஒரு சாதாரணமாக அவன் சொல்லலை. அப்படி சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா நான் அவனுக்கு நன்றி சொல்கிறதோ, நான் அவன்கிட்ட சாரி கேட்குறதோ, அவன் என்கிட்ட நன்றி சொல்கிறதோங்கிறது அவசியமே இல்லாத ஒரு இடம் அது. அவங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். ஒரு 20 நாள் கழிச்சு ஒரு விழா. அந்த விழாவுக்கு நானும் கிருத்தியா, என் மனைவி கிருத்தியாவும் நானும் போயிருக்கோம். போய் அந்த கூட்டம், நல்ல கூட்டம். அப்படி கூட்டத்தில் இருக்கும் பொழுது அப்போ சுகன்யா பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கா, வந்தவங்களையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கா. சாந்தாமாவை அப்போ இருக்காங்க, சாந்தாமாவை கவனிச்சிட்டு இருக்கா, கமலாமாவை கவனிச்சிட்டு இருக்கா, சூர்யா கூப்பிடுறான், சூர்யாவை கவனிச்சிட்டு இருக்கா. திடீர்னு ஒருத்தங்க வராங்க, அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அவங்கள அனுப்புறது, அப்படி இப்படின்னு எல்லா விதத்துலேயும் இந்த சொல்லுவாங்கல்ல பம்பரமாக சுழல்றதுன்னு, அப்படி இருக்கா. அப்படிப்பட்ட தருணத்தில் எங்களை வரவேற்றாங்க, எங்களை உட்கார வச்சாங்கன்றதெல்லாம் இது ஒரு யதார்த்தமாக எப்போதும் நடக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த கூட்டத்துக்கு, அந்த நேர நெருக்கடிகளுக்கு மத்தியில் சுகன்யா கூட்டிட்டு ஜெயாண்டிகா ஹைட்டா அமிதாப் பச்சன் ரேஞ்சுக்கு ஒரு பையனை கொண்டு வந்து நிப்பாட்டினான். அந்த பையன் ஜம்முன்னு பட்டு சட்டை எல்லாம் போட்டுட்டு பட்டு வேஷ்டியோட ஜம்முன்னுன்னா, அண்ணா இவர் தானே எங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி அப்படின்னு கூப்பிட்டா அந்த அண்ணி, அந்த பெண்மணி வந்தாங்க. இதுதான் அண்ணிண்ணா,
நான் சொன்னேன்ல, இவங்க தான் எங்கள் கூட கோயிலுக்கு வந்தது, இவர் தான் ராம்ஜி அண்ணா அப்படின்ன உடனே அந்த பையன் அவ்வளவு சந்தோஷமாகி அந்த பாலாஜி, அவன் சுகன்யாவுடைய சகோதரன், அதாவது சூர்யாவுடைய மைத்துனர் பேர் பாலாஜி, பாலாஜியினுடைய மனைவி பேர் சௌமியா, பாலாஜியினுடைய மனைவி பேர் சந்தியா. அவங்க 2 பேரும் அவ்வளவு சந்தோஷமாயிட்டாங்க. உடனே உட்காருங்க அப்படின்னு, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படி இப்படின்றாங்க. பரவாயில்ல உட்காரியா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இவ்வளோ ஹைட்டா இருக்கா, நான் நிமிந்து பேசுறது கழுத்து வலிக்குது எனக்கு, நான் ரொம்ப குள்ளையன் நான், அபூர்வ சகோதரன் அப்பு மாதிரி அப்படின்ற நான். அவங்க 2 பேரும் இந்த பக்கத்துல மனைவியும் இந்த பக்கத்துல கணவனுமா உட்காந்துக்கிட்டு அந்த கோயிலுக்கு போனவங்க இப்படி ஒரு சந்தோஷம் கிடைச்சிது, இந்த கோயிலுக்கு போனோம் மீனாட்சி அம்மன் அப்படி ஒரு புடவையில அந்த கலர்ல பார்த்தோம், அப்படி மூக்குத்தி டால் அடிச்சுது, மூக்குத்தியை நான் கவனிச்சேன், ராமேஸ்வரத்துக்கு போனோம் அப்படி இப்படின்னு ஒரு 20 நிமிடங்கள் அவங்க கோவிலுக்கு சென்ற விஷயங்களையும் கோவில்ல தரிசித்த விஷயத்தையும் சொல்லி, இந்த நடுவுல மானே தேனே அப்படின்னு போட்டுக்கிற மாதிரி நடுவுல அத்தனை நன்றிகளை சொல்லிக்கிட்டே வராங்க அந்த சுகன்யாவுடைய சகோதரரும் சகோதரருடைய மனைவியும். எங்களை விட்டு நின்னா திரும்ப நன்றி சொல்லிட்டே இருப்பாங்க போல இருக்கு. சரி நீங்க வேலையை பாருங்க, போதியாயோ சூர்யா என்னையா இவங்க அப்படின்னாக்கா, அண்ணா அவ்வளோ சந்தோஷமாயிட்டாங்கண்ணா அதனாலதான் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொன்னான். அதுக்கப்புறம் நீங்க கிளம்புங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பக்கம் போவாங்க, இந்த பக்கம் வருவாங்க, அண்ணா இவர் தான் என்னோட இன்னொரு தம்பி, அண்ணா இவர் தான் எங்கள் மாமனார், இவர் தான் இவங்க, அப்படி குழந்தை இதுதான் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் படே தம்பி வர ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிடுறது. அது என்னன்னு கிட்டத்தட்ட அத்தனை வேலைகளுக்கு மத்தியிலும் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அப்படிங்கிற ஒரு தமிழ் எழுத்தினுடைய மிகச்சிறந்த ஆளுமை, மிகப்பெரிய ஆளுமை, சிங்கம், அது பிரம்மாண்டமான கம்பீரமான சிங்கம். இன்னைக்கு அந்த சிங்கத்தினுடைய கூடாரத்துக்குள்ளார நான் போய் நிக்கிறேங்கிறத எனக்கு கடவுள் ஏதோ போட்ட பிச்சை. இந்த வாழ்க்கையே எனக்கு பாலகுமாரன் சார் போட்ட பிச்சை எனக்கு. இன்னைக்கு நான் நல்லா எழுதுறேன்னா, நான் நல்லா பாராட்டு வாங்குறேன் அப்படின்னா, நான் நல்லவன் அப்படின்னு பேர் எடுத்திருக்கேன்னா, நான் நல்ல ஒரு கணவனா இருக்கேன் அப்படின்னா, நான் நல்ல ஒரு அப்பாவா இருக்கேன் அப்படின்னா, சக மனிதர்கள்கிட்ட நான் ரொம்ப நல்லவன்னு பேர் எடுத்திருக்கேன்னா, இது அத்தனைக்கும் பாலகுமாரன் சார் காரணம், பாலகுமாரன் சார் மட்டுமே காரணம். அந்த குடும்பத்திலேருந்து எனக்கு இப்படி ஒரு அங்கீகாரம்ங்கிறது என்னெல்லாம், அதெல்லாம் ஒரு கூடுதல் பிச்சை தான் எனக்கு. அவங்க சூர்யாவுடைய மைத்துனரும் மைத்துனருடைய மனைவியும் அப்படி இருந்துட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, நாளைக்கு நாங்கள் அமெரிக்கா கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கேட்டது எல்லாமே இந்த உலகம் அன்பால் நிறைந்திருக்கிறது. பணத்தாலேயோ காசாலேயோ ஆடம்பரத்தினாலேயோ வீணா ஒரு புகழ் தேடிக்கிறதுக்காகவோ வீணா ஒருத்தங்களை வைத்து புகழ் சம்பாதிச்சுக்கணுங்கிறதுக்காகவோ கிடையாதுங்க. இந்த உலகம் என்பது அன்பால் நிறைந்திருக்கிறது. இந்த உலகம் என்பது மனிதர்களால் நிறைந்திருக்கிறதுன்னு நாம நம்புறோம் இல்லையா? மனிதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கு மனிதம் இருக்கும், அன்பு விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். பாலகுமாரன் சார்கிட்ட இருந்து வந்த அன்பு தான் சூர்யா கிட்ட பார்க்குறேன், சூர்யா கிட்ட இருந்து வந்த அன்பை தான் அவனுடைய மனைவி சுகன்யா கிட்ட இருந்து பார்க்குறேன். சுகன்யா என்னை பற்றி அவர்களிடம் சொன்ன விதமாக நல்ல சரியான முறையில் இருந்ததை உள்வாங்கிக்கிட்டதுனால தான் சுகன்யாவுடைய சகோதரர் பாலாஜி அப்படி அன்பை பொழிந்தான். அப்படி அவன் உள்வாங்கி கொண்டதை மனைவி கிட்ட பகிர்ந்துகிட்டதுனால தான், அவள் அவங்கிட்ட பகிர்ந்துகிட்டதுனால தான் சந்தியாவும் எங்கள் மீது அப்படி அன்பை பொழிந்தாள். அதனால மனிதர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ, இந்த உலகத்துல மனிதர்கள் எப்போது வரை இருக்கிறார்களோ அப்போது வரை அன்புக்கு பஞ்சமே இருக்காது. வணக்கம்.